ஓ மை காட், உங்க வீட்டுக்காரரும் நச்சுன்னு இருக்குன்னு சொல்லு. சதீஷ் வந்து ஓல்டு சதீஷ் மாதிரி ஆக போறாங்க. ஓல்டுனா வயசான சதீஷ், ரொம்ப வருஷங்கள் முன்னாடி உள்ள சதீஷ். இங்க பாத்தீங்களா, இந்த ரைஸ் ஃப்ளார் நேம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் மகா. முகத்தை மட்டும் இப்படி கொண்டு வந்து ஹாய் சொல்லு. ஹாய். அப்பா மட்டும் தான் தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி சாட்டர்டே. ஸோ இன்னைக்கு சாட்டர்டே ஆஃப்டர்நூன்லேருந்து vlog எடுத்துட்டு இருக்கோம். நாங்கள் இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, மகாவை ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு லஞ்சுக்கு இன்னைக்கு வெளியே போய் சாப்பிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ அதனால இங்கே சதீஷ் வந்து இன்னைக்கு பிக் பண்ணியிருக்கிற ரெஸ்டாரண்ட் வந்து இரானி ரெஸ்டாரண்ட். லாஸ்ட் டைம் நான் இரானி ரெஸ்டாரண்ட் போகும்போது அனிஷா இருந்தான். என்னோட பர்த்டேக்கு வந்து ட்ரீட் வச்சேன்ல, ஸோ அந்த ஹோட்டலில் தான் வச்சேன். அதனால அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஆமாம், ரக்ஷு, பிரீத்தி எல்லாரும் வந்தாங்க. ஸோ அங்கே போய் லஞ்ச் முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குது. ஸோ ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு வீக்கெண்டுக்கு ரெடி ஆக வேண்டியதுதான். ஸோ வாங்க இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். அண்ட் அப்பாவை பார்த்துக்கோங்க, சதீஷ் வந்து இன்னும் 2 daysல கெட் அப் சேஞ்ச், அப்படிதானே அப்பா? நல்லா பார்த்துக்கோங்க. சதீஷ் வந்து ஓல்டு சதீஷ் மாதிரி ஆக போறாங்க. ஓல்டுனா வயசான சதீஷ் இல்ல, ரொம்ப வருஷங்கள் முன்னாடி உள்ள சதீஷ் மாதிரி ஆக போறாங்க. மகா, ஹே கேர்ள், லுக் ஹியர். இன்னும் பாத்தீங்களா, பேக கழட்டி வைக்கலாமாக்கா? பேக போட்டுட்டே இருக்கணும்னு இல்ல, பேக கழட்டி வை. ஓகே மஹி, மஹி ஒரு ஸ்டைல். அப்பயா அப்ப சாப்டர் வந்து திரும்ப இல்ல மாடி அது கழட்டி வச்சு திரும்ப மாடி வந்து the pre-teen and teenage பிள்ளைகள் வந்து இன்சேன்லி, அதாவது என்ன சொல்ல, அநியாயத்துக்கு சோம்பேறியா இருப்பாங்கன்னு வந்து நிறைய பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதுல அது கண்கூடா வந்து நான் மகா கிட்ட பாக்குறேன். ஓகே, ஸோ நம்ம நல்ல பிரைட்டா ஸ்டார்ட் பண்ணுவோம் டே. நம்ம ஃபஸ்ஸியா ஆரம்பிக்கண்டாம். ஃபஸ்ஸி கேர்ள்கிட்ட இருந்து நமக்கு வைப் வந்துடும் பிறகு. ஸோ இப்போ நாங்கள் வந்திருக்கிறது வடசேரி. இதுதான் வடசேரி பஸ் ஸ்டாண்டு. இங்கே தான் பஸ்ஸுங்கள்லாம் வந்து நிற்கும். உங்களுக்கு காணிக்கிறேன், ஃப்ரண்ட் வியூ காணிக்கிறேன். இங்கே தான் கரெக்டாக அந்த பஸ் ஸ்டாண்ட் அங்கே இருக்குது. இதுதான் நம்மளோட இரானி ரெஸ்டாரண்ட். திஸ் இஸ் வடசேரி பஸ் ஸ்டாண்ட். ஸோ நீங்க நம்பவே மாட்டீங்க, நம்ம வீட்டுக்கு வந்து யார் வந்திருக்கான்னு பாருங்க. பழைய என்ட்ரி கொடுங்க சதீஷ். டேய் வா, டேய் என்னத்த பண்ணுங்க நீ? சதீஷ் பாருங்க. ஓ மை காட், எவ்வளவு நாளாச்சு இந்த முகத்தை பார்த்து. திருப்பி அங்க போயிட்டான். நம்மலாம் பொண்ணு பாக்குறது போது நம்ம ஒரு தடவை தானே பார்ப்போம். அது மாதிரி மாப்பிள்ளை மாமா மின்னல் மாதிரி. கனி, மூத்த கனி இவருங்க. ஸோ முடி வளர்த்த சதீஷ் அவ்வளோதான். இனி பேக் டு எப்படி இருந்துச்சு? கொத்தா விழுந்துருக்குமே முடி கீழே, கொத்தாட்டு. எதுக்கு இது கொஞ்ச நாள் இப்படி போட்டு? கேஜிஎஃப் படம் வந்த டைம்ல அந்த படத்துல இருந்து நான் வளருன்னு சொல்லி வளர்த்தது. இப்போ கேஜிஎஃப் இனி அடுத்த பார்ட் வந்தோன்னா நீ வளரு. அப்பா ஆமா, எப்படி இருக்கு உனக்கு? பிடிச்சிருக்கா? அப்பா முடி வெட்டிட்டா பாத்தியா? யா, நல்லா இருக்கு. மகிக்கு பிடிச்சிருக்கா? மகா வந்து சதீஷ் முடி வெட்டக்கூடாதுன்னு வந்து சொல்லிட்டே இருந்தா.
ஓகே க்ளீன். இது அடுப்பை வந்து க்ளீன் பண்ணணும்னு 2-3 நாள் நினச்சிட்டு இருந்தேன். ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் ரெசிபி, என்னோடய சைல்ட்ஹுட் ஃபேவரட் ஒரு ரெசிபி தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். இதை வந்து நாங்கள் ஒரட்டின்னு சொல்லுவோம், ஆனால் வந்து கேரளா சைடில் பத்ரின்னு சொல்லுவாங்க. 1 கப் அரிசி மாவு, 1 கப் தண்ணி, 1/4 கப் தேங்காய் பால் இல்லாட்டி ரெகுலர் பால், 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உப்பு. எங்கள் அம்மா வந்து துருவின தேங்காயும் போடுவாங்க, பட் அது ஆப்ஷனல் தான், அது வேணுன்னா போடலாம் இல்லாட்டி வேண்டாம். ஸோ இது பண்ணுறது ஆக்சுவலி ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் பண்ணுவோம்ல அதே கணக்கு தான். அதுக்கப்புறம் நம்மளோட பாலையும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாஃப்ட்னஸ் வந்து கொடுக்கறதுக்கு தான். இந்த பத்திரிக்கு நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட எண்ணெய், 1 டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்ல வாசனை கொடுக்கும். அதுக்கப்புறமா உப்பு, தேவைக்கு தக்கன உப்பு. இப்போ இதை வந்து ஒரு ஃபுல் கொதி கொண்டு வந்துடலாம், ஒரு ஃபுல் பாயில் வரட்டும். ஓகே, இங்கே பாருங்கள் நல்ல தளன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஃபுல் பாயில் வரணும். நான் ஒரு மரக்கரண்டியோட பின்னாடியை வச்சு நல்லா கிண்டுறேன், இந்த பேக் சைடு வச்சு, இந்த கணன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த அளவுக்கு கொதித்த உடனே நம்மளோட அரிசி மாவு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணி அடுப்பை குறைச்சிட்டு நம்ம அந்த பேக் சைடை வச்சு நல்லா கிண்டி கொடுக்க போகிறோம். இந்த ஹாட் மில்க்கும் தண்ணியும் அந்த உங்களுக்கு வந்து சப்போஸ் தண்ணி பத்தலை அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஊற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அரிசி மாவும் ஒவ்வொரு அளவுக்கு தண்ணி இழுக்கும். பட் நான் சொன்ன அளவு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். 1.25 கப்பு, 1 கப்பு அரிசி மாவுக்கு, வறுத்த அரிசி மாவு. ஓகே, ஸோ இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணியாச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம அடுப்புலேருந்து எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நான் இப்போ அடுப்புலேருந்து எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு மூடி போட்டு மூடிடலாம். எதுக்கு மூடுறோன்னு பார்த்தீங்கன்னா இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது ஒரு 15 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம திரட்டிடலாம். ஸோ இப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகிருக்குங்க. நம்மளோட இந்த மிக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு லூக் வார்ம் ஆகிருக்கு, நம்ம ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா அதை வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸ்க்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு நல்ல சாஃப்டாக நீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சப்பாத்தி மாவு எல்லாம் எப்படி நீட் பண்ணுவோம் அது மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இன்னுமே அது சாஃப்ட் ஆகும், ஒன்றா திரண்டு வரும். அப்போ நம்ம வந்து திரட்டுறதுக்கு நம்ம இது சப்பாத்தி திரட்டுற மாதிரி தான் திரட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். ஸோ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து அந்த பால் ஊற்றுறதுனால தான் வரும். டோ வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை டிவைட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம வந்து ஒரு கட்டர் இதை வச்சு கட் பண்ணிக்கலாம். ஈக்குவலான போர்ஷன்ஸாக நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ நான் இந்த பர்டிகுலர் ரெசிப்பியை 8 போர்ஷனாட்டு டிவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ஒவ்வொரு போர்ஷனையும் எடுத்து அழுத்தி ஒரு சாஃப்டான எந்தவித கிராக்கும் இல்லாமல் ஒரு ஸ்மூத்தான பாலாக நம்ம ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம எல்லாத்தையுமே ரோல் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஒரு பால் நீங்கள் திரட்ட போகிறீங்க அப்படின்னா மிச்சத்தை எல்லாத்தையுமே ஒரு பிளேட்டை வச்சு கவர் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ இந்த பாலை வந்து நம்ம திரட்ட போகிறோம். அதுக்கு எடுத்து இந்த மாதிரி ஃப்ளாட் பண்ணிக்கோங்க. சைடு எல்லாத்தையும் லேஸாக ஈவன் அவுட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அரிசி மாவை, நம்ம சப்பாத்திக்கு சப்பாத்தி மாவு தொடுவோம்ல, இதுக்கு ரைஸ் ஃப்ளார். ஸோ எல்லா பக்கமும் ரைஸ் ஃப்ளார் தடவியாச்சு. இந்த ரோலிங் பின்லையுமே ரைஸ் ஃப்ளார் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் எதுவுமே கொடுக்காம இதை திருப்பி திருப்பி நம்ம ஜென்டிலாக இதை ரோல் பண்ண போகிறோம். ஓரளவுக்கு மெல்லுசாக ரோல் பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து ரைஸ் ஃப்ளார்னால உங்களுக்கு சைடெல்லாம் லைட்டாக கிராக்டாக தான் இருக்கும். அப்படி வேண்டாம், ஈவனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியோ ஏதாவது ஒரு கட்டர் வச்சு நீங்கள் வந்து இதெல்லாம் சைடில் உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் ரவுண்டாக கிடைக்கும். பட் நம்ம வீட்டில் பண்ணும்போது அப்படி பண்ண தேவையில்லை. பட் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். அப்படின்னா உங்களுக்கு ஈவனாட்டு ஒரு ரவுண்டாட்டு கிடைக்கும். இப்போ நம்மளோட பத்திரி குக் பண்ணிடலாம். ஒரு பேனை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் இது ரொம்ப ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாலாம் இருக்காதுங்க, ஈஸியாக தான் இருக்கும். ஸோ அதில் போட்டுக்கோங்க. மேலே லைட்டாக பபுள்ஸ் வரும் உங்களுக்கு. கொஞ்சம் ஹை ஹீட்லேயே குக் பண்ணுங்கள். ஸோ இப்போ லைட்டாக ஸ்டீம் மேலே வருது. இப்போ இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு அகெயின் அந்த சைட் குக் ஆகட்டும். ஆனால் எவ்வளோ ஃப்ளஃபியாட்டு பொல்லி வருது பாருங்கள். ஸோ இப்போ ஃபியூ செகண்ட்ஸ் அடியிலையும் குக் ஆகிருக்கு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு மேலே இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்னுமே பொங்கி வரும். நான் நெக்ஸ்ட் ஒன் உங்களுக்கு வந்து பண்ணி காணிக்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு செகண்ட் பத்திரி வந்து போட்டு காணிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ரோல் பண்ணி அதை போட்டுட்டு உடனே திருப்பாதீங்க. எந்த மாதிரி வரும்போது திருப்பணும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் சைடு போட்டேங்க. இது செகண்ட் ஒன். ஸோ இந்த மாதிரி பபுள்ஸ் வந்தவுடனே நான் திருப்புறேன். அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக பொங்கும். ஸோ இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட் ஒன் வந்து அந்தளவுக்கு ஹீட் ஏறலை. ஸோ எப்போவுமே ஃபஸ்ட் சப்பாத்தியும் சரி ஃபஸ்ட் பூரி ஒழுங்காக வராதில்ல. இங்கே பார்த்தீங்களா, இது வந்து இந்த ரைஸ் ஃப்ளார்னே நம்மளால் நம்ப முடியாது. எப்படி நமக்கு வந்து இந்த ஆட்டாலாம் வரும் அந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போ ரெண்டு பக்கமும் லைட் கோல்டன் ஸ்பாட்ஸ் வந்துருச்சா, இப்போ நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம வந்து பத்திரி குக் பண்ண நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு துணியை வச்சு மூடி வைக்கணுங்க. துணி வச்சு மூடி வைக்கலைன்னா உங்களுக்கு வந்து ட்ரை ஆகிடும். ஸோ நம்ம வந்து செய்ய நீங்கள் வந்து ஒரு துணியை வச்சு மூடி வைங்க, சாஃப்டாகவே இருக்கும். அண்ட் எவ்வளோ தூரம் சாஃப்டாக இருக்குது பாருங்கள், ஒரு கர்ச்சீஃப் மாதிரி. இங்கே பார்த்தீங்களா, அரிசி மாவுன்னு உங்களால் நம்ப முடியுதா? எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? இங்கே வருங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் சிக்கன் கறி, எக் கறி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா லைட்டாக ஹனியோ இல்லாட்டி ஏதாவது சுகரோ போட்டு ரோல் பண்ணி கூட சர்வ் பண்ணலாம். ஜாம் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். எது உங்கள் ஆப்ஷன். முட்டைக்கறி, சட்னி அது கூட நல்லா தான் இருக்கும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இதுதான் இன்றைக்கி எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட். ஓகே, இப்போ டிஷ் வாஷரை லோட் பண்ணிடலாம். டிஷ் வாஷர் லோட் பண்ணுறதுக்கு இடையில் காஃபி போட்டுடலாம். சதீஷுக்கு காஃபி வேணுமான்னு கேட்டுரும். ஸோ சத்து மாவு செய்கிறதுக்கு தாங்க பொருள் வந்து இறங்கியிருக்கு. எப்போ காஃபி போட போகிறேன், உனக்கு காஃபி வேணுமா? மோர் சோடா. ஓகே, மோர் சோடா உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, நான் உங்களுக்கு போட்டு காணிக்கிறேன். சூப்பராக இருக்கும் அது. ஸோ மோர் சோடா போடுறதுக்கு முன்னாடி நமக்கு காஃபி வந்து ப்ரூ பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு பார்த்தா தெரியும் என்னோடய எஸ்ப்ரெஸோ மிஷினை காணும். பிகாஸ் எலக்ட்ரானிக் கண்டம்ங்க. என்ன சொன்னேன்னா எலக்ட்ரானிக் கண்டம்னு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் கண்டம் இருக்குன்னா அதுக்கு பேர் வச்சுருக்கிறது அதுதான். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எலக்ட்ரானிக் பொருளும் ரிப்பேர் ஆகிட்டே இருக்குது. மேபி இந்த வீட்டுக்கு நாங்கள் வந்து 7 years ஆச்சு. ஸோ மேபி ஏன்னா எல்லா இங்கே உள்ள பொருட்களும் வந்து அந்த டைமில் பீரியடில் வாங்கினது. அதனால ஒன்றா ரிப்பேர் ஆகுதா என்ன விஷயம்னு மேட்ருன்னு தெரில. எலக்ட்ரானிக் பொருள் ஒவ்வொன்றும் வந்து ரிப்பேர் ஆகுது. பட் எஸ்ப்ரெஸோ மிஷின் அப்படி கிடையாது. அது ஏன் அது ரிப்பேர் ஆகலை, பட் என்ன ஆகுதுன்னா அதில் வந்து அந்த காஃபி வந்து வரும்ல, நான் பயங்கரமாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா வந்து ஒரு நாளே வந்து நிறைய 4-5 தடவை யூஸ் பண்ணுவேன். அந்த மாதிரி அந்த எஸ்ப்ரெஸோ மிஷின் என்கிட்ட கொஞ்சம் வருஷமாகவே இருக்குது. அதனால என்ன ஆகுதுன்னா ஸ்லோ ஆகிடுச்சு. ஸோ எனக்கு என்ன ஆகும்னா காஃபி லோட் பண்ணிவிட்டு உடனே எடுக்க முடியாது. ஒரு 20 minutes 30 minutes வெயிட் பண்ணிவிட்டு தான் நம்ம ப்ரெஸ் பண்ணால் தான் அந்த ஃப்ளோ வந்து கரெக்டாக வருது. இல்லாட்டி வந்து ஸ்லோவாக ட்ரிப் ஆகுது. அதனால நான் அதை மாற்றிட்டேன். ஸோ இப்போ என்னோடய ட்ரஸ்டி மோக்கா பாட்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ அதை நம்ம அண்ட் எலக்ட்ரானிக் கண்டத்தில் வந்து இப்போ ரீசெண்டாக அஃபெக்ட் ஆன பொருள் வாஷிங் மிஷின் பற்றி அப்டேட் உங்களுக்கு சொல்லலை. அது வந்து ரிப்பேர் பண்ணிட்டாங்க. உடனே அங்கே சர்வீஸில் உள்ளவங்க வந்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றிட்டாங்க. இப்போதைக்கு பெருசாட்டு அடுத்து ஏசி ஒரு நாள் ரிப்பேர் ஆச்சு, அது சரி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் டிஷ்வாஷர் ஒரு நாள் ரிப்பேர் ஆச்சு, அதுவும் சரி பண்ணிட்டோம்.
ஸோ எலக்ட்ரானிக் கண்டத்தில் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த என்னோடய எஸ்ப்ரெஸோ மிஷின். ஸோ இனி எதுவும் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஆச்சுன்னா உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நம்மளோட காஃபி இப்போ வந்து பார்த்திங்கன்னா பவுட்ரு பண்ணியாச்சு. ஸோ என்னோடய மோக்கா பாட், இதில் காலையில் தான் காஃபி போட்டேன், அதனால் ஏன் அந்த கலரில் இருக்குதுன்னு நினைக்காதீங்க. ஸோ நான் வந்து அடியில் தண்ணி ஊற்றிருக்கேன், மேலே நம்ம காஃபி போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் நம்ம இதை வச்சு மூடிடலாம். அண்ட் என் கையை பார்த்தீங்களா, ரிங்கெல்லாம் பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆக்சுவலி வந்து மகாவுக்கு வாங்கின சில்வர் ரிங்ஸு. நம்ம மகா வந்து ஆசையில் வாங்குவா, ஆனால் யூஸ் பண்ண மாட்டாள். ஸோ அது என் கைக்கு வந்துடுச்சு. இது வந்து ஒரு அவுல் கண் மாதிரி உள்ளது, இது வந்து ஏதோ ஒரு பேட்டர்னில் உள்ளது. இது நானும் சதீஷும் போட்டிருக்கிற பிளாட்டினம் ரிங்கு. ஸோ இந்த 2 தான் என்னோடய புது ரிங். ஸோ காஃபி பாட்டை வச்சிடலாம், காஃபி ப்ரூ ஆகட்டும். ஓகே, இப்போ நம்மளோட மோர் சோடாக்கு பார்த்திங்கன்னா ஒரு கை நிறைய கருவேப்பிலை நல்ல கழுவி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி தோல் நீக்கி கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி கீரை, புதினா இருந்தால் நீங்கள் புதினா போட்டுக்கலாம், ஒரு பச்சை மிளகா அதையும் போட்டிருக்கேன், தேவைக்கு உப்பு, என்ன ஈச்சை எங்கேருந்து பறந்து வருது, உப்பு போட்டுக்கோங்க, பெருங்காயத்தூள் இருந்தால் அது கூட நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதுக்கு அடுத்து கெட்டி தயிர். ஓகே, தயிர் ஊற்றியாச்சா. இப்போ இதுக்கு அடுத்து என்ன போடணும் மறந்துட்டேன் பாருங்க ரெசிப்பியை. அவ்வளோதான், இதை நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம். ஒன்று மறந்துட்டேன்னு நினச்சேன் பார்த்தீங்களா, பின்னாடியே இருக்குது பாருங்கள், லெமன் பிழிஞ்சிடலாம். ஓப்ஸ், ஒத்த கையை வச்சு நான் வச்சுட்டு கேமராவே செல்லையும் வச்சுட்டு வீடியோ எடுக்க முன்னாடி நான் படக்கூடிய பாடு. இது எனக்கு பழைய விலாக்ஸ் ஞாபகம் வருது. நான் விலாக் எடுக்கிற ஸ்டார்டிங்கில் ஃபோனில் எடுப்பேன், அப்போ இந்த மாதிரி தான் ஒத்த கையில் நான் கேமரா பிடிச்சிட்டு வீடியோ எடுக்கிறது. ஸோ நான் இப்போதைக்கு பாதி லெமன் ஆட் பண்ணுறேன், வேணும்னா நீங்கள் லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி லெமன் பார்த்தீங்கன்னா உங்கள் தயிர் வந்து புளிப்பாக இல்லை அப்படின்னா நீங்கள் லெமன் ஜாஸ்தி போடுற மாதிரி இருக்கும். புளிச்ச தயிர்னால் நீங்கள் லெமன் கூட ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வரேன். ஓகே, நம்மளோட மோர் இங்கே நல்லா சூப்பராக பிளெண்ட் பண்ணியாச்சு. ஆக்சுவலி இதை நீங்கள் நச்சுன்னு பண்ணிடுங்க, லைக் உப்பு புளிப்பு எல்லாமே கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். ஸோ நான் டேஸ்ட் பண்ணிடுறேன். பா, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்படி தான் இருக்கணும், ஏன்னா இதில் நம்ம சோடா கலக்க போகிறோம். அண்ட் உங்களோட அந்த பச்சை மிளகாய் இஞ்சி எல்லாம் அரைப்படலை, எனக்கு அது நல்லா ஸ்மூத்தாக அரைஞ்சிட்டு பார்த்தீங்களா. உங்களுக்கு அது அரைப்படலைன்னா நீங்கள் வடிகட்டிக்கணும். மீன்வாயில் நம்ம காஃபி வந்து ரெடி ஆயாச்சு. இப்போ இதுக்கு கப் எடுத்துகிட்டு வந்துடலாம். செம்ம ஸ்பைஸியாக சூப்பராக இருக்குது. இது வந்து கொஞ்சம் பெரிய கப்பாக இருக்கும், இந்த கப் எடுத்துக்கலாம், இது கரெக்டாக இருக்கும். ஸோ நான் இதை யூஸ்வலாக எப்படி சர்வ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் அளவு, ஹாஃப் வந்து ஹாஃப் வேண்டாம் ஃபுல்லாக வச்சுருவோம், ஏன்னா ஃபுல்லாக ஊற்றினாலே உங்களுக்கு ஹாஃப் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சோடா இதை ஓப்பன் பண்ணிவிட்டு, ஓகே, நல்ல சோடா அதை ஊற்றிக்கோங்க. பொங்குது 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 பொங்குது. ஓகேங்க, நம்மளோட மோர் சோடா ரெடி. ஸோ இதில் கொஞ்சம் இந்த இது அடங்கினோன்னா கூட கொஞ்சம் சோடா ஊற்றிக்கலாம். சோடா ஊற்றி குடிக்க வேண்டியதுதான். இருக்கு நச்சுன்னு இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டுக்காரரும் நச்சுன்னு இருக்குன்னு சொல்லுவார். நிஜமாக நல்லா இருக்குல்ல? ஆமாம், நான் குடித்தோடனே கிக்காக இருந்து இப்படி இருக்குதுங்க. ஸோ ட்ரை திஸ். ஓகே, ஸோ வீட்டுக்காரருக்கு கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு காஃபி எடுத்துட்டு அப்படியே குடிச்சிட்டு அப்படியே நான் ரிலாக்ஸ் பண்ண போகிறேன். எஸ், ஸோ see you all tomorrow. Bye bye.